எதுக்கு அப்படி ஒரு கேவலத்தை பண்ணிட்டு வந்திருக்க? என்ன வேஷம் போடுறா நீ? இதெல்லாம் உனக்கு ஒரு கேடாடா? பதில் சொல்றா. என்னத்த சொல்லணும்? உங்க அண்ணன் அம்புடி சொத்தையும் கதிர் பேர்ல எழுதி வச்சுட்டாரு, அவ்வளவுதான். இதுக்கு மேல எதையும் கேட்காதீங்க. ஏன் கேட்க கூடாது? அந்த ஆளு எதுக்கு எல்லா சொத்தையும் இவன் பேர்ல எழுதி வைக்கிறாரு? இதுக்கு தான் தினமும் போய் அந்த ஆளு தனியா பாத்துட்டு வந்துட்டு இருந்தான் அவன். ஏடா டேய், இதனாலதான் எங்களையும் பார்க்க விடாம தடுத்தியா நீ? தம்பி வார்த்தையை விடாதீங்க. கூட பிறந்தவங்கிறதுனால இந்த டாப்போட்டு பேசுறது, இந்த மரியாதை இல்லாம நக்கல் பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப மாப்பிள்ளையோட லெவலே வேற, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. என்னத்த லெவலு? இப்படி ஒரு தரங்கட்ட வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான் இவன், இதுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணுமா? ஏய் சார் கதிரு, இந்த கருமத்தை எல்லாம் கடாசி எரிஞ்சுட்டு பழைய மாதிரி என் கூட வா. அந்த ஆளை போய் பார்த்து பேசி இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நம்ம சில மாதிரி நின்னுகிட்டு இருக்க. டேய் வாடாங்கற. சக்தி, மா இப்படி வாமா. எதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ண? சொல்லிக்கிட்டே இருக்க, கண்டம் துண்டமா உன்னை வெட்டி போட்டுருவேன். என்னம்மா இது? இப்படி பண்ணிட்டு வந்திருக்கா, நீ பேசாம நிக்கிற? அன்னைக்கு என்னமோ மூத்த பிள்ளைய பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசிடுவேன், சரி பண்ணிடுவேன்னு சொன்ன. இங்க பாரு எப்படி பக்காவா ஒரு வேஷம் போட்டு வந்து நிக்கிறான் பாரு. எப்ப ஏய், யாரு வேஷம் போட்டா? என் மாப்பிள்ள ஒண்ணு ஆசைப்பட்டு இந்த வேஷம் போடல. ஊருக்குள்ள குணசேரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை இனி கதிர் தான் காப்பாத்தணும். அதோட வியாபாரத்தையும் கவனிக்கணும். ஏப்பா சக்தி, எனக்கு ஒண்ணு புரியல. நீயும் அண்ணிமார்களும் சொத்தே வேணான்னு ஒதுங்கின மாதிரி பேசுனீங்க. இன்னைக்கு உங்க அண்ணன் கதிரிக்கு எழுதி கொடுத்ததும் பாஞ்சுக்கிட்டு வர்றீங்க. அப்ப உங்க உள்நோக்கம் என்ன? ஏங்க என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது நீங்க பேசுறதுல நியாயம் இருக்கான்னு யோசிச்சு பேசுங்க. இப்பவும் அடிச்சு சொல்றேனா, இந்த சொத்துல இருந்து ஒரு நயா பைசா கூட எங்க யாருக்கும் வேண்டாங்க. ஆனா அதுக்காக கதிர் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வைக்கிறது எந்த விதத்துல நியாயங்க? இந்த சொத்தையெல்லாம் சம்பாதிக்க கதிர் எப்படி அவங்க அண்ணனுக்கு துணையா நின்னாரோ அதே அளவுக்கு, இன்ஃபேக்ட் அதை விட அதிக அளவுக்கு உழைச்சிருக்காருங்க ஞானம். அவருக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் சேர்ந்துதான் ஆகணும். அது வரைக்கும் நாங்கெல்லாம் பேசித்தான் ஆவோம். ஏய் இந்தா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல? இல்ல அது இல்லையா உனக்கு? அண்ணா உனக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். அதெல்லாம் நாங்க அவர்கிட்ட போய் பேசத்தான் செய்வோம். ஆனா நீ இப்ப செய்யற பாத்தியா, இது ரொம்ப துரோகம் கதிரு. ஏய், எல்லாரோட சார்பா இருந்து நீ மட்டும் அவரை பார்த்து பேசி அவரோட சொத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேனா? புரிஞ்சிருச்சு, உன்னோட உள்நோக்கம் என்னன்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு எங்க எல்லாருக்கும். சரிங்க, ஆளாளுக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. பாருங்க, வீட்டுல இருக்கிற 50 பேருக்கும் நான் சொல்லிவிட்டேன், எங்க அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்திருக்காரு, நான் வாங்கி வந்திருக்கேன். இதுக்கு மேல எவனும் ஒத்த வார்த்தை பேசக்கூடாது. ஏய், எது எழுதி கொடுத்தா நீ வாங்கிட்டு வந்துருவியா? ஏண்டா மனுஷனாடா நீ? மனுஷனா நீ? வெட்கமா இல்ல உனக்கெல்லாம்? அந்த ஆளு மேல 1000 தப்பு இருக்கலாம்டா. அந்த ஆளு மேல கோவம் தான். அதுக்காண்டி கூட பிறந்த பொறப்பு தானே. அந்த ஆளோட உழைப்பெல்லாம் மொத்தமா உறிஞ்சுப்புட்டு அப்படியே அதெல்லாம் வாயில போட்டுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் எழுதிக்கு வந்து கல்லு மாறி நிக்கிற. அதெல்லாம் உன் உடம்புல ஒட்டுமா? இல்ல இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? ஒரே ரத்தம் பாசம் எல்லாம் வேஷம்.
உன் கூட பிறந்த பரப்பு தானையா. நெஞ்ச பிடிச்சுக்கு நீ சொத்த கூட வச்சுக்க. நெஞ்ச பிடிச்சுக்கு உட்கார்ந்து இருக்காரு. கண்ணு தெரியலையா உனக்கு? காசு வந்துட்டா கண்ணு காது கேட்காதா? ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதா உன்னால? அப்படி என்ன வேண்டி கிடக்குங்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை, உல்லாச வாழ்க்கை. என்ன இளவனியே தெரியலையே. இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கான அறிகுறி கிடையாது கதிரு. எல்லா துரோகத்தையும் பணத்தால கழுவிட முடியாது. எம்மா பரதேவத, இந்த ஆளும் உங்களுக்கு புள்ள தானே? உன் வயித்துல தானே இந்த ஆளும் பிறந்தேன். வாயை திறந்து பேசுங்க. நாங்க பேச இல்லலாம், எங்க வாயை அடைச்சு முடியல. இப்ப வாயை திறந்து பேசுங்க. எப்ப எதை கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளைன்னு சொல்லிக்கே இருப்பியல. இப்ப என்ன பண்ண போறீங்க? இந்த நெஞ்ச பிடிச்சு உட்காந்துக்கு இருக்காரு. இந்த புள்ள செத்த சாகட்டும்னு இருக்கியலோ? இவனைய பார்த்தா ஒன்னும் குணசேகரட்டு சொத்தை எழுதிட்டு வந்த மாதிரி தெரியலையே. குணசேகரனாவே மாறிட்ட மாதிரி இல்ல தெரியுது. பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி வெள்ளையும் சொல்லியும் மாட்டிக்கிட்டு வந்து வர்றப்பா வந்து நிக்கிறான். இவன் திடீர்னு இதை செய்யல, எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிருக்கான். ஆரம்பத்துல இருந்தே பல நாள் காத்திருந்து இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்கேன். எதுவுமே பேசாம நிக்கிறிய. இவன் செஞ்சதுல ஏதாவது நியாயம் இருக்கா சொல்லுங்க. உங்க மயந்தளத்தை இடிஞ்சு வைக்காந்திருக்காரு. உங்களுக்கு ஒரு தலையா? ஏண்டி நந்தினி, நான் சொன்னியே என் புருஷன் மாறிட்டான்னு. ஒன்னும் மாறலடி. மாறின மாதிரி நடிச்சிருக்க. பல நாள் காத்திருந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு எல்லா சொத்தையும் அபகரிக்கணும்னு நினைச்சிருக்கேன். அதை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டேன். எங்க அப்பாரு எதுக்கு வராருன்னு தெரியலக்கா. நான் இதுக்குத்தான் வந்திருக்காரு உங்க அப்பாரு. அவன் ஒன்றைய கழுவி இந்த மாதிரி ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்து எல்லா சொத்தையும் அபகரிச்சுட்டு நான் இப்ப வெளியும் சொலையுமா வந்து நிக்கிறான். அத்தை, இந்த ஆள் நெஞ்ச முடிச்சுட்டு அப்படியே செத்து போயிடட்டும். ஒரு பிள்ளைக்கு மட்டும் சொத்தை கொடுத்து நீங்க நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. வாயை மட்டும் திறந்து பேசுறா. கொஞ்ச நேரம் சும்மா இரு. டேய் கதிரு, என்னடா நடக்குது? எனக்கு ஒன்னும் விளங்கல. அதே பின்றா உனக்கு மட்டும் சொத்தை எழுதி வைப்பான் பெரியவன். மா முடிச்சுமா, எல்லாமே முடிச்சுமா. இனிமே இந்த படுமாவை கிட்ட பேசி ஒரு புண்ணியமும் இல்லம்மா. எல்லாமே முடிச்சுமா. நான் போறேன். நான் போய் வேற வக்கீல பாக்குறேம்மா. என்னப்பா என்ன பேசுற? என்னங்க பண்றீங்க? எங்க இருங்க, முதல்ல உட்காருங்க. இருங்க, சொத்து பணம் போய் பொறுமையா இருப்பா. சொல்லுங்க கேளு. உட்காரு. ஐயோ உட்காருங்க. ஐயோ உட்கார வேற சொல்லுங்க. வக்கீல பாக்குறேம்மா. இவனை சும்மா விட மாட்டேமா. உட்காருங்க மாமா. அழாதையா, எல்லாம் சரியா போயிடும். டேய் கிளம்பு. முதல்ல பெரியவங்க கிட்ட போய் பேசுவோம். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. யோ, நீ கொஞ்சம் சும்மா இருயா. இது ஏன் குடும்பம். உடைஞ்சு கிடக்கிறது ஏன் புள்ள.